என்னோட தைராய்டு ஜர்னி வந்து 2020ல ஸ்டார்ட் ஆச்சு. ஸோ 22, 23ல வந்து கண்டினியூஸாக ஹைப்பர் தைராய்டில் தான் ஸ்டார்ட் ஆயிடுச்சு. ஸோ அதுலேருந்து ஹைப்பர் தைராய்டுக்கு என்ன டேப்லெட்ஸ் வேணுமோ அதெல்லாம் சாப்பிட்டுருந்தேன். வித்தின் 1 இயரில் வந்து எனக்கு ஐ ப்ராப்ளம் ஸ்டார்ட் ஆச்சு. ஸோ அதுலேயும் வந்து அப்போ தான் டாக்டர் சொன்னாங்க இது வந்து கண்டிப்பாக வந்து ஹைப்பர் தைராய்டுனால தான் 99% அஃபெக்ட் ஆகும்னு சொல்லிட்டு அதுக்கான ட்ராப்ஸ் ஐ டாக்டர் செக் பண்ணுறது இதெல்லாம் பண்ணியிருந்தேன். இல்லை யாருக்காவது இந்த மாதிரி ஹைப்பர் தைராய்டில் இருந்தோம்னா நம்ம வந்து ரொம்ப நாள் வெயிட் பண்ண வேணாம். அது வந்து நம்ம ரிமூவ் பண்ணுறது நல்லது. தைராய்டுன்னு ஒன்று வந்துட்டாலே லைஃப் லாங் வந்து டேப்லெட்ஸ் எடுத்துக்கணும் நம்ம. ஏன்னா அது வந்து சப்ளிமெண்ட் நம்மளுக்கு. இப்போ தைராய்டு எடுத்துட்டதுனால அந்த தைராக்சின் வந்து செக்ரீட் ஆகிறது ஸ்டாப் ஆகிடும். அதுக்கு வந்து வெளியில் வந்து சப்ளிமெண்ட் டேப்லெட் கொடுத்துட்டு நம்ம பாடியை ஆக்டிவாக ஆக்குறாங்க. அதுக்கும் வந்து ஸ்டெபிலைஸ் ஆகிறதுக்கு 6 to 1 year ஆகுமா. இப்போ இன்ஸ்டெட் ஆஃப் 3 monthsக்கு ஒரு தடவை பிளட் டெஸ்ட் எடுத்திருந்தது 6 monthsோ இயர்லி ஒன்ஸோ போனால் போதும். இப்போ வந்து ஹைப்போதைராய்டுக்கான டேப்லெட்ஸ் எல்லாம் கொடுக்குறாங்க. இது என்னோட ஒப்பீனியன் ஃப்ரெண்ட்ஸ். டாக்டர்கிட்ட கேட்டுட்டே ஃபாலோ பண்ணுங்க. ப்ராப்பராக ஒரு டாக்டரை ரெஃபர் பண்ணுங்க. அவங்களோட இன்ஸ்ட்ரக்ஷன் படி ஃபாலோ பண்ணிக்கோங்க. ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு அருவம் இசை கொடுவா பருவ. நான் விஜயலட்சுமி துளசி பேசுறேன். இன்னைக்கு வந்து நான் என்ன சொல்ல போறேன்னா, லாஸ்ட் டைம் நான் ஒரு வீடியோ போட்டிருந்தேன் தைராய்டு பத்தி. அது ஆக்சுவலா நான் எஃபெக்ட் ஆன அந்த தைராய்டுல 2020ல அதோட ஃபீட்பேக்கா வியூவர்ஸ் கேட்டிருந்தாங்க என்னென்னலாம் ப்ராப்ளம்ஸ். இப்போ நான் வந்து அதுல இருந்து சர்ஜரி மாதிரி போய் அந்த தைராய்டு கிளாண்டை ரிமூவ் பண்ணிட்டேன். ஸோ அந்த எக்ஸ்பீரியன்ஸை வந்து உங்ககிட்ட ஷேர் பண்ணுறேன். நீங்கள் இதனால வந்து பயப்படலாம் வேணாம். இப்போ ஜஸ்ட் எப்படி ஒரு ஃபீவர் வந்தால் நம்ம வந்து ஒரு ட்ரீட்மெண்ட் எடுத்து ரெக்டிஃபை பண்ணிக்கிறோமோ அதே மாதிரி தான் இதுவும். என்னன்னா இதோட சைட் எஃபெக்ட்ஸ் அண்ட் சிவியரிட்டி வந்து கொஞ்சம் அதிகமாக இருக்குது. ஸோ அதனால வந்து நான் என்னென்னலாம் சஃபர் பண்ணேன்னா, எனக்கு ஹைப்பர் தைராய்டு இருந்தப்போ நிறைய டேப்லெட்ஸ் இந்த மெட்டிமெக்ஸ் அந்த மாதிரிலாம் சாப்பிட்டுட்டு இருந்தேன். ரெகுலராக சாப்பிட்டு கூட வந்து எனக்கு அந்த தைராய்டோட ப்ராப்ளம்ஸ் வந்து சால்வ் ஆகல. ஒரு 3 months வந்து கண்ட்ரோலில் வரும். திருப்பி டாக்டர் சொன்னாங்க ஒரு 6 months கண்ட்ரோல் வரட்டும், அதுக்கப்புறமா நம்ம வந்து டேப்லெட் டோசேஜ்லாம் குறைச்சிடலாம்னாங்க. சரின்ட்டு எல்லாம் அதே மாதிரி பண்ணி ஒரு 6 months மெயின்டைன் பண்ணேன். தைராய்டு லெவல் செக் பண்ணும்போது T3, T4, TSHன்னு 3 இது ரேஞ்ச் செக் பண்ணுவாங்க. அந்த 3 ரேஞ்ச் வந்து வித்தின் லிமிட்ல வரணும். அந்த T3 தான் வந்து இந்த தைராய்டு ஜாஸ்தியாக நம்மளுக்கு ஹைப்பர் தைராய்டு போது என்னென்ன வருதுன்றதை காட்டும். T3 வந்து இனிஷியலாக வந்து 2 தான் மேக்ஸிமம் இருக்கணும். என்னோட ஏஜ் 58 இருந்தது. அப்போ 2 இருக்கிறதுக்கு வந்து எனக்கு 32 இருந்தது. அப்போ பார்த்துக்கோங்க எவ்வளோ ஹைக் இருந்திருக்குன்ட்டு. ஸோ அதனால வந்த எஃபெக்ட் தலைமுடி கொட்டும், நெயில்ஸ் கிராக் ஆகும், பல்லு ப்ராப்ளம் வந்தது. நம்ம டயர்ட்னஸ், எக்ஸசிவ் டயர்ட்னஸ். நம்ம வந்து ஒரு வேலை செய்தோம்னா அடுத்த நிமிஷம் நம்ம படுத்துடணும், அந்த மாதிரி இருந்தது. எனக்கு வந்து ஒரு 3 years இதே ப்ராப்ளம் தான் கண்டினியூ ஆகினே இருந்தது. அப்படியே ஷட்டில் ஆகினான்ட்டு ஒரு 6 months எல்லா கண்ட்ரோலுக்கு வந்தது. அதுக்கப்புறம் டாக்டர் சொன்னாங்க சரி இப்போ ஸ்டெடியாக அது பார்க்கலாம். நம்ம சொல்லினே இருக்கும்போது 7th month வந்து பிளட் செக் பண்ணணும். எவ்ரி 3 months பண்ணணும். 7th month பண்ணமோ பார்த்தா எல்லாம் ஹைக் ஆயிடுச்சு. 6 months முன்னாடி என்ன இருந்ததோ அந்த ரேஷியோ போயிடுச்சு. அப்புறம் தான் பார்த்தேன் எனக்கே வெக்ஸ் ஆயிடுச்சு. இதுனா இது எதுவுமே நம்மளோட இதில் இதுக்கும் டயட் ரெஸ்ட்ரிக்ஷன்ஸ் நிறையா, எதுவுமே அந்த மாதிரிலாம் இது சாப்பிடக்கூடாது அது சாப்பிடக்கூடாது எல்லாம் பார்த்து சாப்பிட்டு இருந்தோம். அந்த மாதிரி இருந்தது. அப்புறம் தான் டாக்டர் சொன்னாங்க சரி இந்த ஏஜில் வந்து உங்களுக்கு சுகர் இல்லை, ஆனால் எப்போ தைராய்டு வந்ததோ அப்போவே ப்ரெஷர் ஜாஸ்தியாக ஆரம்பிச்சிருச்சு. பிபி வந்து ஷூட் அப் ஆகினே இருக்கும். அதுக்கு தனியாக ஒரு டேப்லெட் சாப்பிடணும். அந்த மாதிரி இருந்தப்போ வந்து டாக்டர் சஜஸ்ட் பண்ணாங்க உனக்கு இந்த ஏஜில் வந்து உங்களுக்கு சுகர்லாம் இல்லை. எனக்கு கேட்டேன்னா இது வந்து நீ தைராய்டு கிளாண்டை ரிமூவ் பண்ணுறது நல்லது. அதை வந்து அவங்க தைராய்டெக்டமின்னு சொல்லுவாங்க, அந்த தைராய்டு ரிமூவ் பண்ணுறது. ஸோ அந்த மாதிரி பண்ணிட்டா நல்லது. நாங்கள் சரி நானும் பார்த்தேன் இதுக்கு மேலே என்னால் பண்ண முடியல. சர்டன் ஏஜுக்கு அப்புறம் இதெல்லாம் ஃபாலோ பண்ண முடியுமான்னு கூட டவுட்டாக இருந்தது. சரி அதனால ரிமூவ் பண்ணிடலாம்னு சொல்லிட்டு லாஸ்ட் ஜூனில் வந்து நான் வந்து அந்த தைராய்டெக்டமி பண்ணிட்டேன் நான். ஸோ அப்போ வந்து எடுத்து காமிச்சாங்க அந்த தைராய்டு எப்படி. ஆக்சுவலாக அது ஒரு சின்ன ஒரு பட்டர்ஃப்ளை மாதிரி இருக்கும் நம்ம நெக்கு கிட்ட இந்த இடத்துல. அது வந்து நல்லா பல்ஜ் ஆகிட்டு நல்லா பெருசாக இருந்தது. நிறைய அந்த நாடில்ஸ் கூட இருக்கும். அதெல்லாம் வந்து ஆக்டிவாக இருந்ததுன்னா கேன்சரஸாக ஆகுமா. எனக்கு வந்து எல்லாமே டெட் செல்ஸாக இருந்தது. அவங்க என்ன பண்ணாங்க, இங்கே அப்போலோ ஸ்பெக்ட்ராவில் வந்து டாக்டர் தளபதினு ஒருத்தர் அவர் ரொம்ப எக்ஸ்பர்ட்னு சொல்லிட்டு அவர்கிட்ட போய் பண்ணிட்டேன் நான். ஒரே நாளில் அவங்க சொன்னது தான். ப்ரீவியஸ் டே வந்து அட்மிட் ஆகுங்க, பிளட் டெஸ்ட்டு இந்த தைராய்டு டெஸ்ட் எல்லாம் எடுத்துட்டு உங்களுக்கு வந்து அதை ரிமூவ் பண்ணிவிட்டு நெக்ஸ்ட் டே வந்து அப்சர்வேஷனில் இருக்கணும். 3rd day வந்து நீங்கள் டிஸ்சார்ஜ் ஆகணும். அதே மாதிரி அவர் சொன்ன மாதிரியே சேம் இதெல்லாம் ப்ரொசீஜர்லாம் ஃபாலோ பண்ணாங்க. அதே மாதிரி நானும் வெளியில் வந்துட்டேன். இப்போ தைராய்டு பண்ணிவிட்டு என்னென்னா அந்த நெக்கில் வந்து ஒரு 4 to 5 inchesக்கு ஃபுல் கட்டு பண்ணிவிட்டு அந்த தைராய்டு கிளாண்டை ரிமூவ் பண்ணிட்டாங்க. இப்போ வந்து என்னென்னா ஹைப்பர் தைராய்டுலேருந்து இப்போ ஹைப்போ தைராய்டுக்கு போயிடுறோம். ஹைப்போ தைராய்டில் வந்து பாடி வெயிட் போடும்னு சொல்லியிருக்காங்க. மெயினாக டாக்டர் சொல்கிறது என்னென்னா நம்ம ஒவ்வொன்று சொல்லும் போது நம்மளுக்கு வந்து ஒரு மாதிரி எனக்கு வந்து அஃபெக்ட் ஆச்சு. ஐயோ என்னடா அது இது பண்ணவுடனே இப்போ ரெக்டிஃபை ஆகிடும்னு பார்த்தா இப்போ வெயிட் போடும்னு சொல்கிறாங்களே அப்படின்னா அப்போ தான் அந்த டாக்டர் சொன்னாங்க நீ வந்து எது இருந்தாலும் நம்ம வந்து அக்செப்ட் பண்ணிக்கணும். சரி இந்த ஏஜுக்கு அப்புறமா நம்மளுக்கு ஹைப்பர் தைராய்டு இருந்தால் இதெல்லாம் எஃபெக்ட் இருக்குன்றதை நீங்கள் அக்செப்ட் பண்ணிக்கோங்க. அதே மாதிரி இப்போ ஹைப்போ தைராய்டு போனதுக்கப்புறம் பாடி வெயிட் போடும்ன்றது வந்து நம்ம அக்செப்ட் பண்ணிக்கணும்.
அந்த மாதிரி இவங்க சொல்லி சொல்லி இப்போ நானே வந்து கொஞ்சம் அடாப்ட் பண்ணுற மாதிரி ஆயிடுச்சு எனக்கு. சரி இதெல்லாம் வந்து தைராய்டோட எஃபெக்ட்ன்ற மாதிரி அந்த மாதிரி பண்ணி தான் நம்ம லைஃப்பை லீட் பண்ண வேண்டியதாக இருக்குது. மேஜர் ப்ராப்ளம் பண்ணிக்கிறதுக்கு என்ன ரீசன்னா என்னோட ஐ வந்து அஃபெக்ட் ஆக ஆரம்பிச்சுது. எப்படின்னா இந்த ஹைப்பர் தைராய்ட்லேயே 1 இயரில் வந்து சடனாக ஒரு ஸ்டேஜில் வந்து எனக்கு கண்ணில் ஸ்வெல்லிங் இருந்தது. டாக்டர்கிட்ட கேட்டேன்னா அவங்க வந்து சொன்னாங்க இல்லை இந்த ஹைப்பர் தைராய்டில் வந்து 99% வந்து ஐ அஃபெக்ட் ஆகும் அப்படின்னாங்க. சரி இது என்னடா இது வேற அஃபெக்ட் ஆகுதுன்னு சொல்கிறாங்களேன்ட்டு அப்புறம் பார்த்து விஷன் டெஸ்ட் 2 வாட்டி ஐ டாக்டர்கிட்ட போனேன். அவங்க குளோக்கோமா டெஸ்ட் எல்லாம் எடுத்தப்போ நார்மல்னு சொல்லிட்டாங்க. ஸோ இப்போ வந்து என்ன ஆச்சுன்னா தைராய்டு வந்து ஸ்டிமுலேட் பண்ணுறதுக்கு ஒன்றுமே இல்லை, அங்கே கிளாண்டே இல்லை. ஸோ அதனால டாக்டர் என்ன சொன்னாங்க, நீங்கள் சர்ஜரி பண்ண உடனே உங்களுக்கு கண்ணில் இருந்து அந்த ஸ்வெல்லிங் போயிடும் அப்படின்னாங்க. ஆனால் எனக்கு போகல. இப்போ வந்து 4 months ஆகுது, இன்னும் அந்த ஸ்வெல்லிங் இருந்து தான் இருக்குது. என்ன ஒன்றுன்னு ஐ வாட்டரிங் இருக்கும், இரிட்டேஷன் இருக்கும். நம்மளுக்கு ஏதாவது ஒரு லைட்டில் பார்த்தோன்னே நம்மளுக்கு அந்த மாதிரி கண்ணு கூசுகிற மாதிரி அந்த இதெல்லாம் வந்து நல்லா கிராஜுவலாக குறைஞ்சிருக்குது. டயர்ட்னஸும் ஓரளவுக்கு குறைஞ்சிருக்கு. என்ன ஒன்று இந்த கண்ணு ஸ்வெல்லிங் இருக்கிறதுனால யாராவது பார்த்தோன்னா நம்மளை வந்து இப்படி இருந்தீங்க இப்போ கண்ணெல்லாம் ஸ்வெல்லிங் ஒன்றும் போலியேன்னு கேட்டோன்னா கொஞ்சம் ஜாஸ்தியாக எமோஷனலாக ஆகிற மாதிரி ஆகுது. அது சைக்கலாஜிக்கலாக எனக்கே தெரியாமல் அது கண்ட்ரோல் இல்லாமல் ஆகிற மாதிரி இருக்குது. அதே நம்ம ரெஸ்ட்ல இருந்து கண்டினியூஸாக அதை பற்றி எதுவுமே பேசாமல் இருந்தோன்னா நார்மலாக இருக்க மாதிரி இருக்குது. ஸோ அதனால் நான் வந்து அதுக்கப்புறம் நெட்லேயும் பார்த்தேன். நெட்லேயும் என்ன போட்டிருக்கான், ஆக்சுவலாக இந்த மாதிரி ஹைப்பர் தைராய்டில் வர்றதுக்கு வந்து கிரேவ்ஸ்ன்னு பேர். கிரேவ்ஸ்னால் என்னென்னா தைராக்சின் வந்து எக்ஸஸாக செக்ரீட் ஆகி எல்லா பாடிக்கும் வந்து எக்ஸஸாக சப்ளை பண்ணி எல்லா பாடியோட பார்ட்ஸையும் ஒர்க் பண்ணதுக்கு தூண்டிடுமா. அந்த தூண்டுதல் வந்து நம்மளால பேர் பண்ண முடியாமல் நம்ம டயர்ட்னஸ்க்கு போகிறோம். இப்போ அந்த மாதிரி கிரேவ்ஸ் இருக்கிறதுல வந்து ஐ அஃபெக்ட் ஆகும் போட்டிருக்கு. ரீசெண்டாக நெட்டில் பார்த்தேன் நான். ஏன்னா ஹோம் ரெமெடி ஏதாவது எடுக்கலாமா, இப்போ வந்து இந்த ஐ ஸ்வெல்லிங் இருந்துனே இருக்கு அப்படின்றதுக்காக பார்த்தப்போ அவங்க என்ன சொன்னாங்க, நீங்கள் வந்து ஹெட்டை வந்து எலிவேட் பண்ணி வைங்க, இதர் 2 பில்லோ யூஸ் பண்ணுங்க, அப்படி இல்லைன்னா பெட்டு கீழே பெட் ஸ்ப்ரெட் ஏதாவது வச்சுட்டு எலிவேட் பண்ணாலும் உங்களுக்கு வந்து ஐ ஸ்வெல்லிங் குறையும். ப்ளஸ் வந்து இந்த கிரேவ்ஸ்னால வர ஐ இன்ஃபெக்ஷன் வந்து இட் வில் கோ ஆன் இட்ஸ் ஓன்னு போட்டிருக்கான். நம்ம கையில் ஒன்றுமே இல்லை, இப்போ எது ட்ரீட்மெண்ட் எடுத்தாலும் ஒன்றும் எஃபெக்ட் இல்லைன்ற மாதிரி எனக்கு ஒரு ஃபீலிங் இருக்குது. ஸோ நம்மளே அதை கிராஜுவலாக நம்ம அதை அக்செப்ட் பண்ணிட்டு அதை பார்த்தோன்னா கிராஜுவலாக குறையுன்ற நம்பிக்கையில் இருக்கேன் நான். ஸோ யாருக்காவது இந்த மாதிரி அஃபெக்ட் ஆகிட்டு சஃபர் பண்ணுறீங்கன்னா நீங்கள் வந்து ரிமூவ் பண்ணுறது என்னோட எக்ஸ்பீரியன்ஸில் பார்த்தப்போ அது பெனிஃபிஷியலாக இருக்குது. ஸோ நீங்களும் வந்து ப்ராப்பராக டாக்டர்கிட்ட போயிட்டு அதை வந்து செக் பண்ணிவிட்டு பண்ணிவிடுங்க. அதை வந்து ப்ரொலாங் பண்ணி நம்ம வச்சுட்டு இருக்கிறதுனால ஒன்றும் யூஸ் இல்லைன்னு தான் எனக்கு தோணுது. எப்படி இருந்தாலும் நம்ம வந்து டேப்லெட் சாப்பிட போகிறோம், வெதர் இட் இஸ் ஹைப்பர் தைராய்டு ஆர் ஹைப்போதைராய்டு, லைஃப் லாங் சாப்பிட்ணுன்னும் போது நம்ம ரிமூவ் பண்ணிவிட்டு அது சப்ளிமெண்ட்டாக வச்சு நம்ம பாடியை பார்த்துக்கிறது நல்லதுன்னு தோணுது. நான் பார்த்த டாக்டர் வந்து விஜயா ஹாஸ்பிட்டலில் டாக்டர் அஞ்சலி சத்யான்னு இருக்காங்க. ஷீஸ் எண்டோக்ரோனாலஜிஸ்ட் அண்ட் டயபெட்டாலஜிஸ்ட். ப்ரீவியஸாக இங்கே ராம்குமார்னு ஒருத்தர் ரெஃபர் பண்ணாங்க. அவர்கிட்ட போயிட்டு எனக்கு அது சரியே வரல. எனக்கு கொஞ்சம் கூட நான் தைராய்டுக்காக போனதை விட்டுட்டு அவர் வந்து வேற ட்ரீட்மெண்ட்டுக்கு தான் போகிறாரு. உங்களுக்கு ஹார்ட் அஃபெக்ட் ஆகிடுச்சு, கிட்னி அஃபெக்ட் ஆகிடுச்சு, அந்த மாதிரிலாம் சொல்லிட்டு இருந்தார். ஸோ அதனால வந்து நான் வேற ரெஃபரன்ஸ் பார்க்கப்போ எனக்கு கிடைச்ச ரெஃபரன்ஸ் வந்து இவங்க தான், டாக்டர் அஞ்சலி சத்யா. அவங்களும் வந்து இப்போ சர்ஜரி போது அவங்க நான் பண்ணுறேன்னு ஒத்துக்கல. ஷீ இஸ் டாக்டர் தான், எண்டோக்ரோனாலஜிஸ்ட்னால நான் வந்து ட்ரீட்மெண்ட் கொடுக்குறேன், ஆனால் சர்ஜரி வந்து சர்ஜன் தான் பண்ணணும்னு சொல்லிட்டு தான் அவங்க வந்து இந்த டாக்டர் தளபதின்றவங்கள அப்போலோ ஸ்பெக்ட்ரால ரெஃபர் பண்ணாங்க. என்னோட எக்ஸ்பீரியன்ஸில் நான் என்னோட டாக்டரை ஷேர் பண்ணியிருக்கேன். உங்களுக்கு ப்ராப்பராக டாக்டர் கிடைக்கலன்னா நீங்கள் அவங்க கிட்ட போகலாம். அப்படி இல்லை ஃபர்தராக உங்களுக்கு ஏதாவது டவுட்ஸ் இருந்ததுன்னா எனக்கு மென்ஷன் பண்ணுங்க கமெண்ட்ஸில், நான் வந்து ரிப்ளை பண்ணுறேன். இந்த சேனலை இதுதான் ஃபர்ஸ்ட் டைம் பார்க்குறாங்கன்னா நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. ஸோ தட் நான் போடுறது அடுத்தடுத்து வரும். கடைசியில் இப்போ 3 இயர்ஸில் வந்து இது பண்ணது என்னன்னா எனக்கு எந்த இம்ப்ரூவ்மெண்ட்டும் இல்லை, அதே ஸ்டேஜில் தான் இருக்குன்றத ப்ரூவ் பண்ணும் போது தான் நான் வந்து ரிமூவ் பண்ணிடுறது நல்லதுன்றதுக்காக நான் வந்து தைராய்டெக்டமிக்கு போனேன். நான் டாக்டர் அஞ்சலி சத்யா ரெஃபர் பண்ணி டாக்டர் தளபதின்றது அப்போலோ ஸ்பெக்ட்ரால எனக்கு வந்து அந்த தைராய்டெக்டமி பண்ணாங்க. அது பண்ணும்போது அவர் என்ன பண்ணியிருந்தாரு, பாராதைராய்டு ஆட்டோ டிரான்ஸ்பிளான்டேஷன் ஒன்று போட்டிருந்தாங்க என்னோட ரிப்போர்ட்டில். எனக்கு அது போடும்போது இதனால அது இப்போ தான் ரிமூவ் பண்ணேன்றாங்க, திருப்பி டிரான்ஸ்பிளான்ட் பண்ணேன்னு போட்டிருக்காங்களேன்ட்டு அப்புறம் டாக்டர்கிட்ட கேட்டப்போ அவங்க என்ன சொன்னாங்க, நம்ம தைராய்டு கிளாண்டுக்கு ரிமூவ் பண்ணும்போது அதுக்கு பின்னாடி வந்து நிறைய தைராய்டு கிளாண்ட்ஸ் இருக்குமா, குட்டி குட்டியாக ஒரு 4 இருக்குமா. அந்த யூஸ்வலாக என்ன ஆகும், இந்த மாதிரி நமக்கு நெக்கில் கட் பண்ணும்போது இந்த கிளாண்ட்ஸ் எல்லாம் கட் ஆகிடுமா. ஸோ அது வந்து என்ன பண்ணுவாங்களா, இவங்க தைராய்டு ரிமூவ் பண்ணும்போது அந்த ஒரு பர்டிகுலர் கிளாண்ட் ஏதோ ஒன்று வந்து ரீட்டைன் ஆகிற மாதிரி பண்ணிட்டு மீதியெல்லாம் வந்து கட் ஆகிடுமா. அந்த மாதிரி பண்ணும்போது எல்லாமே டெண்டர் டியூப்ஸ் தானே, அந்த மாதிரி கட் ஆகிடும்னு சொல்லிட்டு அது சொன்னாங்க. அப்போ ஸோ இதனால வந்து எனக்கு இப்போ ஹைப்போதைராய்டுனால நல்ல இம்ப்ரூவ்மெண்ட் தான். ஹைப்பரில் சஃபர் ஆன தொட்டு எனக்கு ஹைப்போதைராய்டில் எவ்வளோ இம்ப்ரூவ்மெண்ட் இருக்குதுன்றது தெரிய வந்தது. நீங்கள் இந்த சேனலை ஃபர்ஸ்ட் டைம் பார்க்குறீங்கன்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், சப்போர்ட் பண்ணுங்கள். தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ், பை.